13வது அதிகாரம் 5 8 9 வசனங்கள் வரை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுதுதான் தேவன் இந்த அடுத்த வார்த்தையை சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. கைவிடாத தேவன் உண்மைதான். சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாரு, சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு, சில சட்டத்திட்டங்களை நமக்கு முன்பாக வைக்கிறாரு. பண ஆசை, பணம் தேவை, பணத்தின் மீது ஆசை தேவையில்லை, பணம் தேவை. ஆசை என்றால் என்ன? இன்றைக்கு தேவனிடத்தில் நான் வர வேண்டிய ஒரு நேரம் இது. அவர் ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள், முதல் ஆராதனையோ இரண்டாவது ஆராதனையோ, இதை நான் விட்டு இன்றைக்கு நான் வேலைக்கு போவேன். ஆனால் பணத்தின் மீது எனக்கு ஆசை. ஆசை மனிதனை அழிக்கும், ஆசை மனிதனை கொல்லும். ஆசை ஆவிக்குரிய வாழ்க்கை குழி தோண்டி புதைக்கும். உலக பிரகாரம் அந்த ஆசை. ஜெபம் பண்ண ஆசைப்படுங்க, ஆராதனை ஆசைப்படுங்க. உலகத்தின் மீது உள்ள ஆசை, உறவுகள் மீது உள்ள ஆசை, தூங்குவதற்கு, ஊர் சுற்றுவதற்கு ஆசை, இது அழிக்கும். இருக்கிற பொருளாதாரத்தை கெடுக்கும், பாதுகாக்காது. கைவிடாதவர் தான். பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து நாம் கொடுக்கப்பட்ட நேரத்தில், கொடுக்கப்பட்ட வருமானத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது, சபையின் சட்ட திட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நாம் நடந்து கர்த்தரை ஒரு பக்கம் மகிமைப்படுத்தி உலக பிரகாரம் கொடுக்கப்பட்ட வேலையை சரியா நாம் செய்வோமேயானால் இந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். இல்லை என்றால் டேஷ் டேஷ். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதனாலே தைரியம் கொண்டு? கர்த்தரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை உள்ள நீங்க சொல்லுங்க, கையை உயர் சொல்லுங்க. நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு வர வேண்டிய நன்மைகள் கால தாமதமாகலாம், இன்னும் சில ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த தேவன் இந்த கர்த்தரை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். சத்தமா சத்தமா சொல்லுங்க. உடைய வாயின் வார்த்தையை தேவன் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இல்லாமையில், வறுமையில், கஷ்டத்தில், பலவீனத்தில் சொல்லுகிற இந்த அறிக்கையை தேவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். கை விடவே மாட்டார். தேவன் எதை நமக்கு நியமிக்கிறாரோ அது நமக்கு நிச்சயமாய் நடந்து தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியுமா? முடியாது. அந்த வசனம் சொல்லுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். மனுஷனை என்ன செய்ய முடியும் சொல்லலாம் பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. பேய் தான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் என்னை கைவிடாதவர் சொல்லுங்க. மனுஷனும் பேய்களையும் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, நடத்துகிறவர்களை கவனித்து பாருங்கள், முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு என்ன செய்தாரோ அதை இன்றைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செங்கடல் அன்றைக்கு பழக்க முடியும், நீங்க பழக்க முடியும். யோர்தானை பின்னிட்டு போக செய்த முடிந்தது, இன்றைக்கு அதை செய்ய முடியும். மரித்து போன லாசரை அன்றைக்கு உயிரோடு எழுப்ப முடிந்தது, இன்றைக்கு மரித்து போன நபர்களை உயிரோடு அவரால் எழுப்ப முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு மரண வியாதிகளை அவரால் அழிக்க முடிந்தது, அந்த நபர்களை குணமாக்க முடிந்தது. அதே தெய்வத்தால் இன்றைக்கும் அந்த மரண வியாதி கிருமிகளை அழிக்க முடியும், அந்த நபர்களை குணமாக்க முடியும். அல்லேலூயா. காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சோத்திரம். இரண்டாவதாக சங்கீதம் 37 23 25 வரை, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நடைகள் தேவனுடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றுகிறவர்கள், அவரை சரியாய் ஆராதிக்கிறவர்கள், சபையின் சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், சபையின் ஒழுங்குக்குள் கீழ்ப்படுகிறவர்கள், அத்தனை பேரும் தேவனுடைய பார்வையில் நல்ல மனிதர்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் அவரால் உறுதிப்படும். அவங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா மாதம் இரவு ஜெபத்துக்கு போகணுமா, அவங்களை யாரும் தடுக்க முடியாது. வாரம் தவறாம ஆலயம் போகணுமா, அவங்களை யாரும் தடுக்க முடியாது. கேள்விதான் வரும், கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அம்புகளை எழுதுறது மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் தடுக்க முடியாது. அவங்களுடைய பிரயாணத்தை யாரும் குறிக்கிட முடியாது. அவங்க பக்திக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உபவாச கூட்டங்கள் வருவாங்க, இரவு ஜெபங்கள் வருவாங்க, பகல் கூட்டங்கள் வருவாங்க, ஆராதனை விட மாட்டாங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால். சில பேர் ஆலயத்துக்கு வந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் நடை உறுதிப்படல, பரிசுத்த ஆவிக்குள் உறுதிப்படல, ஜபத்திற்குள் ஊன்ற கட்டப்படல. வந்தாலும் திரு அப்படி முடிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல போக்குவரத்துமா இருப்பாங்க, செல்போன் எடுத்து வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆராதனைக்கு வந்த பிறகு கூட வெளியில போவாங்க. அவங்களுடைய நடைகள் என்ன உறுதிப்படல, எங்கேயோ உறுதியா இருக்கிறாங்க. இதுல என்ன உறுதியா மாறல. இங்கே நடை உறுதிப்படுவது யாருக்கு என்றால் சபையின் சட்டத்திட்டத்தை வேதத்தின்படி மதிக்கிறவர்களுக்கு. சபையின் சட்டத்திட்டத்தை வேத வசனத்தின்படி, என்னுடைய மூளை அறிவுக்கு அல்ல, என்னுடைய சட்டத்திட்டத்தின்படி அல்ல, இந்த வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை
கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அவங்க நடைகளை யாரும் மாற்ற முடியாது. அந்த நடை மாற்றி அமைக்க முடியாது. அந்த நடை ஆலயத்தை நோக்கியும் ஆண்டவரை நோக்கியும் அப்படியே வசனத்தை நோக்கியும் போகுமே தவிர வேற எங்கும் போகாது. நல்ல நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்படியே வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவங்க எந்த பாதையில போறாங்களோ அங்க கர்த்தர் வருவார். அவங்க யார் வீட்டுக்கு போறாங்களோ அங்க கர்த்தர் வருவார். எந்த வேலைக்கு போறாங்களோ அதுல கர்த்தர் வருவார். எதை ஆரம்பிக்க போறீங்களோ அதுல கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். இந்த வழிகளின் மேல், வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிற பாதையை போ கடந்து வருவார் அவர். ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அப்படி நடைகள் சரியா இருக்கான்னு பாருங்க. வசனத்தின்படி ஆலயத்தோடு நான் கட்டப்பட்டிருக்கிறேனா, இணைக்கப்பட்டிருக்கிறேனா, ஆராதனைக்கும் எனக்கு நல்ல ஒரு இணைப்பு இருக்கா, குடும்ப ஜபத்திற்கும் எனக்கு ஒரு நல்ல இணைப்பு இருக்கா, வேத வசனத்தை வாசிப்பதிலும் கேட்பதிலும் எனக்கு ஒரு நல்ல இணைப்பு இருக்கா, அது நான் உறுதியா இருக்கிறேனா, என் மனசு அங்கிங்க அலைபாயுதான், இல்ல ஏதோ திட்டுவார் அப்படிங்கிறதுக்காக நான் ஆராதனை ஓடி வரேன், உண்மையாகவே கடமை உணர்வோடு நான் ஓடி வருகிறேனா, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். யாருக்காக நான் வருகிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 7, 8 வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை சொல்லுங்க, நமக்கு வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, நடை உறுதிப்பட்டபடியினால், கிறிஸ்துவோடு கட்டப்பட்டபடியினால், வசனத்தோடு இணைக்கப்பட்டபடியினால், பரிசுத்தாவியின் பெற்றபடியினால், பரிசுத்தாவின் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால், பரிசுத்தாவின் பயலாக்கியம் அவனுடைய வாழ்க்கையை வீறு கொண்டு எழுந்தபடியினால், பரிசுத்தாவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தபடியினால் அந்த மனுஷன் எழுதி வருகிறான். பணக்காரனாகிய கல்விமானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பிலிப்பியர் சபைக்கு எழுதி வருகிறான். லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நாளில் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்திற்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவர் என்னை அழைத்த அழைப்பிற்காக எனக்கு லாபமாய் இருந்த வழிகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அந்த லாபம் எனக்கு தேவையில்லை, அது தூரமாகட்டும். லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும், உறவுகள், இரத்த பாசங்கள், வருமானங்கள், அரசாங்க வேலைகளோ தனியார் வேலையோ, ஆயிரக்கணக்கான வருமானங்களோ லட்சக்கணக்கான வருமானங்களோ, எந்த காரியங்களோ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன காரியம் பாருங்க. காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவன். 10வது வசனம் தூக்கி வாரி போடக்கூடிய வசனம். எப்படி ஆயினும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அவர் எப்படி சிலுவையில் அடித்து சித்திரவதைப்படுத்தி கொன்று போட்டார்களோ அதே மரணம் எனக்கு வரட்டும். நான் தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும். அதே மரணம். கவனிங்க, நம்முடைய நடைகள் உறுதியாக இருக்கா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, மரித்த பிறகு உயிரோடு எழுந்து ஆண்டவரிடம் நான் போக வேண்டும். அதற்காக எந்த பாடுகள் இந்த பூமியில் வந்தால் சகிக்க தயாராக இருக்கிறேன். எப்படியாயினும் 7, 8 வசனத்தை அவனால தான் சொல்ல முடிச்சு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், உறவுகள், வேலைகள், உயர்ந்தவருடைய பழக்க வழக்கங்கள், உயர்ந்த வருமானங்கள் எல்லாவற்றையும் என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்க யாரால முடியும்? அவன் வாழ்ந்து காட்டினான். வேதத்தை கரைச்சு குடித்தவன், வேதத்தை நன்காக கற்றறிந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். சொல்லுங்க, சபையோடு இணைக்கப்பட்டு நீங்கள் பரதேசி வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, பிச்சைக்காரனுக்கு சமமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவரும் இல்லாத அந்நியனை போல, பரதேசை போல, ஆதரவற்ற ஒரு நபரை போல நீங்கள் மற்றவர்கள் காட்சி அளிக்கப்பட்டு காணப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை அடித்தால் யார் கேட்பார் என்று உங்களை அனாதைகளாய் தள்ளப்பட்டிருந்தவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீ தனி நபர், தனி குடும்பம், உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று உங்களை ஒதுக்கி ஓரங்கட்டி பார்த்தாலும் சரி, தரம் தாழ்த்தி பார்த்தாலும் சரி, எல்லா வகையிலும் உங்களை கனவீனப்படுத்தி பார்த்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இப்படிப்பட்ட நபர்கள், உறுதியாய் நிற்கிற நபர்கள், இரவும் பகலும் படுத்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, இயேசு 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 அவர் எனக்கு போதுமானவர் என்று அந்த நினைவோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் தள்ளுண்டு போவதில்லை. காரணம், கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை தாங்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்க, என்னை தாங்க ஒருவர் இருக்கிறார், போதும். வாயை திறந்து சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒரு கையை நெஞ்சில வச்சு இதயத்தை வச்சு சொல்லுங்க, என்னை தாங்க ஒருவர் இருக்கிறார், அவர் போதுமானவர். அவர் எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், பிலாத்துவின் அரண்மனையில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் இருந்து கொல்கொதா வரை எனக்காக இரத்தம் சிந்தினவர், கோர சிலுவையிலே மரித்து உயிரை விட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தவர் என்னை தாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. இதை விட வேற நமக்கு என்ன வேணும்? வசதியில குறைவா இருக்கலாம், படிப்புல குறைவா இருக்கலாம், அந்தஸ்துலையும் குறைவா இருக்கலாம், ஆதரவுல குறைவா இருக்கலாம்,
ஆனா ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரே, அது போதுமானது நமக்கு. அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார், தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் கைவிடாத கர்த்தர். சொல்றாரு பாருங்க, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. யார் உங்களை தள்ளினாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் உங்களை தள்ளினாலும் சரி, முகங்குப்பர விழுந்து நீங்கள் நொறுங்கி போகக்கூடிய அளவிற்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் சரி, நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இழந்திருக்கலாம், எதை வேணாலும் இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஒரு காரியத்தை தீர்க்கதரிசன ஆராதனையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை படைத்த தேவன் உங்களை தள்ளவில்லை, அவர் தாங்கி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை உங்களை தள்ளினாலும் நம்மை படைத்தவர் நம்மை கீழே தள்ளவில்லை, அவர் தாங்கி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை சுமந்து கொண்டே இருக்கிறார், அவருடைய கரங்களில் ஏந்தி கொண்டே இருக்கிறாரை தவிர அவர் நம்மை தள்ளவே இல்லை, தள்ள போவதும் இல்லை. ஒரு வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நடைகள் உறுதிப்படுமான்னு பார்க்கிறார். ஆராதனையில் உறுதிப்படுமா, வேத வசனத்தில் உறுதிப்படுமா, ஊழியத்தில் உறுதிப்படுமா, ஆத்ம அறுவடை பணியில உறுதிப்படுமா, வேத வசனத்தின்படி சபையின் சட்டத்திட்டங்களோடு இந்த கால்கள் உறுதிப்படுமா? அங்கேயும் இங்கே அலைபாயுதே, அதுதான் அவர் வேதனைப்படுகிறார். ஒரு நாள் வடக்க போது, ஒரு நாள் தெற்க போது, கிழக்கு போது, மேற்கு எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு போகுது. என் பிள்ளைகள் என்னிடத்துல கிடைக்குங்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டதே, இதுதான் தேவனுடைய வருத்தம். நான் தருவேங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால முடியும் அப்படிங்கிறது வாயினால் பேசுறாங்க, வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்ட மாட்டாங்களே. நான் தரும் வரை காத்திருக்க மாட்டாங்களே. என் கையினால் வாங்க ஆசை இருக்கு, ஆனால் அவசரப்படுகிறார்களே. மனுஷனுடைய கையில வாங்கி திருப்தி அடைகிறார்களே. ஒரு மனுஷன் கொடுத்து விட்டு பல இடத்துல சொல்லி காண்பிப்பானே, நான் கொடுத்தால் பிள்ளைகள் தான் என்னை பற்றி சொல்வார்களே தவிர நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேனே. இதுதான் தேவன் நம் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. அவர் கொடுக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நாமோ அவசரப்பட்டு மனுஷனுடைய கைகளை எதிர்பார்க்கிறோம். மனுஷன் இந்த மனுஷன் தருவாரா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா அப்படின்னு விரும்புறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் கொடுக்க விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் கைவிடாதவர். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நான் தேடி வந்திருக்கிற இயேசு கைவிடாதவர், கைவிடாதவர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தம்முடைய தேவ ஜனங்களை அவர் கைவிடாதவர். அவரை அண்டிக் கொண்டவர்களை அவர் கைவிடாதவர். என்னையும் அவர் கைவிட மாட்டார். காரணம், எபிரெயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க அந்த வசனத்தை. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். நாம தான் அடிக்கடி மாறிடுறோம். என்ன ஆண்டவர் எனக்கு செய்தார் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுறோம். எல்லாருக்கும் நடக்கதான் எனக்கு நடக்குது, எல்லாருக்கும் நடக்கிறதா நமக்கும் நடக்கும், உண்மைதான். ஆனா எல்லாரும் செத்து பரலோகம் போக மாட்டாங்க. நீங்களும் நானும் இந்த நிமிஷம் செத்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போகலாம். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பிரைம் மினிஸ்டர் கிடைக்குமா, சிஎம் கிடைக்குமா, கவர்னர் கிடைக்குமா, ஜனாதிபதி கிடைக்குமா? இந்த உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன்னு சொல்றாங்களே லிஸ்ட்ல, அவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது இந்த அமர்ந்திருக்கிற நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற நமக்கு தேவன் அதை தந்திருக்கிறார். ஆமென். இந்த தேவன் கைவிடாத தேவன், இவர் கைவிடாத கர்த்தர். அல்லேலூயா. 25வது வசனம், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், வாலிபனாய் இருந்தேன், இப்பொழுது நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். தாவீது இதை சொல்லி வருகிறார். இந்த சங்கீதம் தாவீது எழுதினது. தாவீது சொல்லி வருகிறார், இளைஞனாய் இருந்தேன், இப்பொழுது நான் வயதான நபராகவும் மாறிட்டேன். அந்த இளைஞர் இருந்த நாளிலிருந்து இந்த முதிர் வயது வரை வந்திருக்கிற இந்த நாள் வரை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அவனுடைய சந்ததி ஆகாரத்திற்கு அலைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். நீதிமான், தேவனுடைய பார்வையில் நீதிமான், தேவனுடைய வார்த்தையின்படி நீதிமான். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் நீதிமான், பாவ உணர்வடைந்த அனைவரும் நீதிமான். அல்லேலூயா. அவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் யாக்கோபு தன் பெற்றவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏசா கொலைவெறியில் இருக்கிறான், அண்ணன் சகோதரன். அவனிடத்துல 2 ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். சேஷ்ட புத்திர பாகத்தையும் வாங்கிட்டாரு. அடுத்தது அண்ணன் ஆகாரத்தை சமைத்து அப்பாவுக்கு கொடுப்பதற்கு முன்பாக இவரு அவங்க அம்மாவுடைய ஆலோசனை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டார். 2 வகையான ஆசீர்வாதத்தையும் ஏசா இழந்து போனான், ஏமாந்து போனான். ஆக இப்பொழுது ஏசா கொலை வெறியில் இருக்கிறான், கொண்டு போட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் இருக்கிறான். அப்பா அம்மா 2 பிள்ளையும் சமமா பாக்குறவங்களாச்சே, நீ உயிரோடு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிற தகப்பனும் தாயும் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு தாயை அனுப்பி வைக்கிறார், தன்னுடைய அப்பா வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்பொழுது யாக்கோபு தனித்து பிரயாணப்பட்டு புறப்பட்டு வருகிறார். நல்லா கவனிங்க, நமக்கு எல்லா சூழ்நிலையுமே எப்பொழுது நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. இதை யாக்கோபு நினைச்சிருப்பானா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இன்னைக்கு அவன் தனித்து பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை, தனித்து தாய் தந்தை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை, அவனுக்கு விலகி போகிற சூழ்நிலை. கவனிங்க, சூழ்நிலை எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. அந்த சூழ்நிலை வேறு,
இன்னைக்கு அப்பா அம்மா விட்டு அவன் பிரிந்து போகிற சூழ்நிலை வேறு. தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஒரு பிரயாணம் பண்ணி போகிறான், உயிர் காப்பாற்றப்படுவதற்காக அப்பா அம்மாவுடைய ஆலோசனையின்படி. அப்படி அவன் கடந்து வரும் பொழுது சூரியன் மறைகிறது, இருள் வருகிறது. இன்றைக்கு இருக்கிறது போல மின்சார லைட்லாம் இன்னைக்கு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. இரவுலன்னா பந்தம் தான் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையில வந்து அவன் தங்குறான், அதுக்கு மேல அவனை நடந்து போக முடியல. அப்படி தங்கும் பொழுது வாசிக்கலாம், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இவன் நேற்று வரை எங்க படுத்து நித்திரை செய்தவன்? அப்பா அம்மாவோட படுத்து நித்திரை செய்தவன் கூடாரத்துல. நீங்க தனித்து ஒரு இடத்துக்கு பிரிந்து வரான். கவனிங்க, சூழ்நிலையின் காரணமாக நீங்க பிரிந்து இருக்கலாம். குடும்பத்தை விட்டோ, உறவுகளை விட்டோ, எதை விட்டோ பிரியக்கூடாத ஒரு இடத்தை விட்டு நீங்கள் பிரிந்து இருக்கலாம். அந்த பிரிவு உங்க இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கலாம். அந்த பிரிவு சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, திட்டமிட்ட ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நீங்க பிரிந்து இருக்கலாம். அந்த பிரிவை நீங்க நினைச்சு நினைச்சு வேதனைப்படலாம். யாக்கோபு அப்படிதான் வேதனைப்பட்டிருப்பான். நேற்று இரவு வரை அப்பா அம்மாவுக்கு பக்கத்தில் படுத்திருந்தவன் இன்னைக்கு ஒரு வனாந்தரமான இடத்துல, காடுகள்ல மிருகங்களும் கொடிய விஷ ஜந்துகளும் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை செய்ய சூழ்நிலை வருது. அவனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப யாக்கோபு நேற்று இருந்த நிலையை அவன் நினைச்சிருப்பான். தனிமையான ஒரு இடத்துல அவன் படுக்கிறான். அவன் படுத்து தூங்கும் போது கொடிய மிருகங்கள் வந்து அவனை பட்சித்து போடலாம், கொன்று போடலாம், எது வேணாலும் நடக்கலாம். இந்த நிலையில அவர் கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுக்கிறான். வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த இடத்துல படுத்து நித்திரை பண்ணிட்டான். இப்பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். என்ன சொப்பனம் அது? இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சொல்லுங்க. இப்ப இவனுடைய நிலை என்ன? பிரிஞ்சிட்டோம். என்ன நினைச்சிருப்பான்? நம்ம அண்ணனை ஏமாத்துனது தவறுதான், அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினது தவறுதான், அவனது கூட சும்மா கொடுத்துருக்கலாம், அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம வாங்கிட்டோம், இது வாங்காம இருந்திருந்தா இன்னைக்கு அப்பா அம்மா இருந்திருக்கலாம், நம்ம இதையே செய்தோம் அப்படின்னு பிரிஞ்சுட்டான். எதையோ ஒன்று பிரிஞ்சிருக்கிறீங்க, நினைக்கிறீங்க, முடியல, போய் சேரலான்னு பாக்குறீங்க, உங்களால முடியல. தூரமா இருக்கலாம் அவருடைய உறவு, உங்களை பெற்றவங்களா கூட இருக்கலாம், ஆனால் பார்க்க முடியாத நிலையில் இன்றைக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் கிடக்கலாம். ஒரு சூழ்நிலை உங்களை பிரித்திருக்கலாம். யாக்கோபு பிரிந்தது போல நீங்களும் பிரிந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபு நித்திரை செய்து விட்டான், தூங்கிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அவன் உள்ளத்துல 1000 கேள்விகள் இருந்திருக்கும், 1000 ஏக்கங்கள் இருந்திருக்கும். நான் மறுபடியும் அப்பா அம்மாவை பார்ப்பேனா? நான் மறுபடியும் தாய் வீட்டுக்கு நான் போவேனா? என் தகப்பன் முகத்தை பார்ப்பேனா? மறுபடியும் சொந்த தேசத்துக்கு நான் போக முடியுமா? அல்லது இந்த பிரயாணத்தில் என் உயிர் தப்புமா? அல்லது பிரயாணத்தில் நான் மாண்டு போவேனா? அவனுக்கு பல கேள்விகள் இருதயத்தில் வந்திருக்கும். அத்தனை கேள்விகளுடன் படுத்து நித்திரை செய்கிறான். ஆனால் அப்படி நித்திரை செய்யும் பொழுது படைத்த தேவன், அழைத்த தேவன் அவன் மீது தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. எதையெல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறீர்களோ தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய விசாலமான வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டப்படுற இடத்துல எது உங்களுக்கு சொந்தமா இல்லையோ அதை சொந்தமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அனாதையா போய் படுத்திருக்கிறான். மனசு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த கால ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முகத்தை பார்க்கிறேன், ஏசு உங்க உள்ளத்தை பார்க்கிறார். எத்தனை கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு. நான் தப்பிப்பேனா? நான் மீண்டு வருவேனா? என் குடும்பத்துக்கு மறுபடியும் இந்த விடுதலை கிடைக்குமா? நான் காப்பாற்றப்படுவேனா? எனக்கு மறுபடியும் இந்த சந்தோஷம் வருமா? மறுபடியும் நான் பெறுவேனா? கேள்விக்குறியோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தேவனை நான் உண்மைதண்டேன். ஆனால் படைத்தவர் இருதயத்தை பார்க்கிறார். உடைய பதஷ்டமான சூழ்நிலை, கலக்கமான சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்கள், பிரிந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பிரிந்து இழந்து பரிதபித்து இரவும் பகலும் நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு மனிதர்கள் பார்க்க கூடாதபடி இரத்த கண்ணீர் வடிக்கிற அந்த இடத்தில் தேவன் வாக்கு பண்ணுகிறார். மகனே யாக்கோபு, நீ படிச்சு கலக்கத்தோடு இருக்கிற இடத்தை உனக்கு நான் தருவேன். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே, நான் உமதன்மையில் இன்னும் நெருங்கி
தனிமையாய் படுத்திருக்கிற யாக்கோவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் தனிமையாய் படுத்து அழுது புலம்புகிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன்ப்பா. சொந்தம் இல்லை, ஆதரவு இல்லை, ஆற்றி தேற்ற ஒருவரும் இல்லை, ஆதரவான வார்த்தை சொல்ல யாரும் இல்லை. கடங்குகிறோம், இருதயம் நொறுங்குகிறது, மனுஷனுடைய ஆதரவை தேடி ஓடுகிறோம். மருத்துவர் ஆதரவான வார்த்தை சொல்லுவாரா? நம்மை சார்ந்தவர்கள் ஆதரவான வார்த்தை சொல்லுவார்களா? இல்லை. ஆதரவான வார்த்தை நம்முடைய படைத்தவற்றிலிருந்து மட்டுமே நமக்கு வரதா இருக்கிறது. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி மனசுல நினைச்சிருப்பான், இறந்துருவேனோ, நான் மரித்து போயிடுவேனோ, திரும்ப என் பெற்றோர்களை பார்ப்பேனோ. சந்தேகத்தோடு குடும்பத்தை விட்டு பிரிந்த யாக்கோபுக்கு தேவன் பேசுகிறார், யாக்கோபு, நீ மரித்து போவதில்லை, நீ மரணம் உன்னை சந்திப்பதில்லை, உனக்கு ஒரு சந்ததி காத்திருக்கிறது. திருமணம் ஆகாத வயது யாக்கோபு, வாலிபனாகிய யாக்கோபோடு தேவன் பேசுகிறார். அவன் சஞ்சலத்தை அறிந்த தேவன், அவனுடைய மன குமரலை அறிந்த தேவன். நீங்களும் நானும் நினைக்கிறோம், இத்தனை நாள் கண்ணீர் விடுறனே, இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறனே, ஏனையா இந்த ஆண்டவர் எனக்கு இறங்கவில்லை, ஏன் இப்படி இந்த ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறேன், என் ஜெபத்தை கேட்கவில்லையோ, எனக்கு அவர் பதில் தர மாட்டாரோ? இல்லை. யாக்கோபோடு பேசினவர் உங்களுடைய கண்ணீர் வடிக்கிற உங்களோட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். யாக்கோபு, இந்த வனாந்தரத்தில் நீ சாக போவதில்லை, யாக்கோபு, நீ மரித்து போவதில்லை. இந்த வனாந்தரத்தில் மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ நீ இருதயத்தில் நினைக்கிற பிரகாரம் உன்னை அழிக்கப்பதில்லை. உன் மீது என் வாக்குத்தத்தத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். சொல்லுங்க, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுகிறதில்லை. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்யும் அளவு. என்னென்னலாம் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் வீட்டை விட்டு ஓடி போடலாம், கண்காணாத இடத்துக்கு ஓடி போடலாம். சில துயரங்கள் வரும் பொழுது ஏன் இந்த இடத்துல நம்ம இருக்கணும், ஏன் இவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும், செய்து என்ன லாபம் நமக்கு? கேவலமான வார்த்தையில தானே பேசுறாங்க. இருதை நொறுங்கி போயிருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம். காயப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், மகனே மகளே, உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எது வேணாலும் மாறி போகலாம், என்னுடைய வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. என் வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீ வறுமை உன்னை வாட்டி வதைக்கலாம், வியாதி உன்னை பிழிந்தெடுக்கலாம், மருத்துவர்களுக்கோ மருந்துகளுக்கோ கட்டுப்படாத வியாதியாக இருக்கலாம், மனுஷனுடைய வார்த்தை இருதயத்தை நொறுக்கி போட்டு இருக்கலாம். உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிடுகிறதில்லை. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி செல்வேன். வாக்கெடுங்கா வல்லநாதா, உமதண்டையில் இன்னும் நெருங்க
தேவனே நான் எல்லாம் இழந்து போனது இன்னும் நெருங்கி சேவதே ஆவல் பூமியில் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவி உம்மை எட்டி சேர்வேன். தேவனே நான் உமதன்மையில் நீ மரித்து போக மாட்டே யாக்கோபு, நீ மரணத்தை சந்திப்பதில்லை. வனாந்தரத்தினுடைய வாழ்க்கை முடிந்து போக, வனாந்தரத்திற்கு பிறகு உனக்கு ஒரு செழிப்பு காத்திருக்கு யாக்கோபு. உனக்கு நான் பண்ணின வாக்குத்தத்தம் அதை நான் நிறைவேற்றும் அளவு உன்னை நான் கைவிடுகிறதில்லை. வாக்கு கொடுத்தவங்கெல்லாம் பாதை மாறி போகலாம், வாக்கு கொடுத்தவங்கெல்லாம் உன்னை ஏமாற்றி போகலாம். ஆனால் தேவனோ யாக்கோபு பேசுகிறார், உன் சந்ததி பூமியில படுத்திருக்கோம், நீ திரும்ப இந்த தேசத்துக்கு வருவ. பிரிந்து போயிட்டோம், தனிமையாயிட்டோம், வாழ்க்கை வனாந்தரம் ஆயிட்டு. இல்லை யாக்கோபு, இதற்கு மேல் ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். உன் மேல என் வாக்குத்தத்தம் இருக்கு, அதை நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிடுகிறதில்லை. வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொருவர் மீதும் தேவன் ஒரு வாக்கு வைத்திருக்கிறேன். 2024 ஜனவரி 1ஆம் தேதி அந்த வருடம் பிறக்கும் பொழுது நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்கள் இந்த பூமியில் அவர் வருவார். என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், என் மீட்பரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களினாலே என் தேவனை நான் பார்ப்பேன். யாக்கோபுக்கு இதுதான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை. ஏசாயா 41 17 20 வரை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி. சிறுமை, எளிமை, ஒன்றுமில்லாதவர், எல்லாம் இழந்து போனவர். சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்டான், தனக்கு இருந்த தேவ பலத்தை எல்லாம் இழந்து போனான். அந்த நாளை ஜெபம் பண்ணது போல நான் ஜெபம் பண்ண முடியலையே. அந்த நாள நான் வைராக்கியமா வேதத்தை வாசித்தேன், என்னால முடியலையே. என் தேவனோட இணைந்து நான் நடந்தேனே, எல்லாவற்றையும் இழந்து போனே. தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தாரே, செல்வ செழிப்போடு என்னை வைத்திருந்தாரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நயவஞ்சகம், வஞ்சகம், சூது, வேதனை என்னை கவி கொண்டதே. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், எல்லாம் இழந்து போனவர்கள், தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் தாகத்தால் வரலும்போது எந்த தண்ணீர்? ஜீவ தண்ணீர், தேவன் தருகிற ஜீவ தண்ணீர். இது நீங்கள் ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிற பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எல்லாம் இழந்து போனோம், சுகம் கிடைக்கவில்லை. எல்லாம் இழந்து போனோம், சமாதானம் கிடைக்கவில்லை. எல்லாம் இழந்து போனோம், ஒன்றுமில்லாமல் மாறினோம். வாழலாமா? செத்து போயிடலாமா? இந்த உலகத்தை விட்டே போயிடலாமா? நம்ம யாருக்காக வாழ்றோம்? ஏன் நம்மை ஒருவரும் புரிந்து கொள்கிறதில்லை? இந்த குடும்பத்திற்காக, இந்த நபர்களுக்காக எவ்வளவு உழைத்திருப்போம். இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இழந்து வந்திருக்கிறீர்கள். சிறுமையும் எளிமையுமானவர்களே, தண்ணீரை தேடி அது கிடையாமல்
நாம தாகத்தால் வரலும் போது, தாகத்தால் என்ன தாகம், எந்த வறட்சி இது? பொருளாதாரம் இல்லை, வறட்சி. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வறட்சி. வேதனையின் மேல் வேதனை, வெளியில் காட்ட முடியாமல் இருதயத்தில் அடைத்து வைத்து யாரும் இல்லாத பொழுது தனிமேலை புலம்பலாக தேவனுடைய பாதத்தில் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கும் இது தெரியக்கூடாது. சில ஜெபிக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், சிலர் அதுவும் கூட சொல்லாமல் கத்திரிட்ட மாத்திரம், எனக்கு ஏன் பாய்ப்படி, எனக்கு மட்டும் ஏன், என் குடும்பத்துக்கு ஏன் படி வரணும், எனக்கு ஏன் இந்த நிலை வரணும், அவங்க புள்ள தானே. தாகத்தால் வரலும்போது, தாகத்தால் வரலும்போது, அந்த வேதனை உச்சக்கட்டத்துக்கு போகும் பொழுது, அதை தீர்க்க எந்த தண்ணீரும் கிடைக்காத பொழுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் யார் எத்தனை பேர் தனிமையில் அழுது புலம்புறீங்களோ எனக்கெல்லாம் தெரியாது. எத்தனை பேர் ஆண்டோட்ட வேதனையை சொல்றீங்க, நான் ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கணும், எதற்காக இந்த குடும்பத்தில் நான் வந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தை இவ்வளவு உழைத்து இருக்கிறேன், யாருக்காக இந்த உழைத்தலாம், நான் பட்ட இந்த பிரயாசங்கள் யாருக்காக, ஐயோ ஒருவர் இதை புரிந்து கொள்ளவில்லை, நான் ஏன் வாழணும், இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். யாரு கைவிட்டாங்க? உடைய உழைப்பை வாங்கிக்கிட்டாங்க, உடைய பிரயாசத்தை அனுபவிக்கிறாங்க, உடைய உழைப்புல சந்தோஷப்படுறாங்க, களி கூறுறாங்க. ஆனா உங்களுக்கு சஞ்சலம். படைத்த தேவன் சொல்லுகிறார், நானோ அவர்களை கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையும் மாணவர்களே கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமை மோசமானது. ஒரு குடும்பத்தில் உங்களை யாரும் புரிந்து கொள்ளனா ஏன் வாழணுங்கிற எண்ணம் தான் அடுத்து வரும். ஏன் இந்த இடத்துல நம்ம வாழணும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தோன்றக்கூடிய இயல்பான எண்ணம் அது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வாழணும்பா, நீ வாழணுமா. யார் யாருக்கோ இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற, உழைத்திருக்கிற, என்னுடைய நாமத்திற்காக நீ வாழு, எனக்காக நீ வாழு, என் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வாழ். அல்லேலூயா. உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ போய் சொல்லுகிற இடங்களில் ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தவர் சொல்றாரு, ஏசாயா 54வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட தன் கணவனை இழந்து விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்றார் பாருங்க. இளம் வயதில் கணவனை இழந்தவள், இளம் பிராயத்தில் திருமணம் ஆன சில வருடங்களுக்குள், 1-2 வருடங்களுக்குள் கணவனை இழந்த பிரிந்த அந்த ஸ்திரியை போல சொல்றாரு பாருங்க. கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரியை போலவும், மன நொந்தவளான ஸ்திரியை போலவும். சில இடத்துல ஆண்கள் வீரசாரமா பேசிடுவோம், கோபத்தை நம்ம வெளிப்படுத்திடுவோம். ஆனால் பெண்களோ இருதயத்தில் வைத்து ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அவங்க நடந்துருவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த இருதயம் அப்படி நின்று போயிடும். ஒரு பார வண்டி அது இத்தனை டன்னு தான் சுமக்கும்னு சொல்லியதுக்கு கெப்பாசிட்டி உண்டு. 1 டன் டாடா ஏசி ஏதோ 1 டன் என்னமோ சொல்றாங்க, 1.5 டன் என்னமோ. அந்த டாடா ஏசியில் ஒரு 4 டன்னை ஏற்றி வச்சா அந்த நொறுங்கி போயிடும். நிறைய பேருடைய இருதயம் நொறுங்கி போச்சு. பாரம் வெளியில சொல்ல முடியாது, அவங்க கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. காரணம் அவங்க பெண்கள். அந்த அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்க முடியாது. இன்னொரு அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இருதயத்தோடு இந்த இடத்துல யார் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல இளம் பிராயத்தில் விவாகம் செய்து திருமணம் செய்து 1-2 வருடங்களுக்குள்ளாக விவாகம் தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்திற்கு அழைச்சு வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அந்த துக்கத்திலே மரித்து போவதற்காக அல்ல, அந்த துக்கத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி எங்கே ஓடுவதற்காக அல்ல, மறுபடியும் உங்களை வாழ வைப்பதற்காக இந்த இடத்திற்கு கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். யாரு உங்களை சேர்க்கிறாங்களோ இல்லையோ, யாரு உங்களை சேர்க்கிறாங்களோ இல்லையோ, மனதளவில் யார் தள்ளி இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, கைவிடப்பட்டு மனம் நொந்திருக்கிற மகளே, கைவிடப்பட்டு மனம் நொந்திருக்கிற மகனே, உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன், இதயத்தோடு நான் அணைத்துக் கொள்ளுவேன். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீரும் வந்து மூடிட இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை,
காலையில் எழுவேன், நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மனதளவில் உங்களை சேர்த்துக்கொள்ள பெயரளவில் வாயளவில் ஆட்கள் இருக்கலாம். மனதளவில் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த மகள் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த மகன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவ்வளவு வேதனைப்படுறானே, இவ்வளவு காயத்தை சுமந்திருக்கிறானே, ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், அரவணைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஏசு இருக்கிற தாயின் அன்பை பார்க்கிறோம். மேலான அன்புடையவன். நான் யாருக்காக இவ்வளவு காலம் வாழ்ந்தேன்? ஆண்டவர் சொல்லுகிறேன், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ போல இளம் பிராயத்தில் 1-2 ஆண்டுகளே கணவனோடு வாழ்ந்தவள், இளம் பிராயத்தில் தள்ளப்பட்டு விடப்பட்டுள்ள போல இருக்க உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். தாங்க முடியாத சோதனைகளையும், தாங்க முடியாத அவமானத்தையும், தாங்க முடியாத நிந்தைகளை வெளியில தலகாட்ட முடியலையே, என்னை எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்களே, என் குடும்பத்தை இப்படி நினைக்கிறாங்களே, வீட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடைக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சி இல்லையே, என் குடும்பம், நான் சாட்சி இழந்து போனேனே, ஐயோ தனிமையானனே, என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டேனே, நானே பாதகத்தை தேடிக்கொண்டேனே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கைவிடப்பட்டு விட்டோமோ, மனம் நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நான் தேர்வேனா? மறுபடியும் அந்த பலன் எனக்கு கிடைக்குமா? யாக்கோபு அப்படிதான் அழுது. அந்த பொழுது போகும் பொழுது அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத நிலையில், அப்பா அம்மோடு வாழ்ந்தனே, ஐயோ என் தாய் தகப்பனை நான் பிரிந்து விட்டேன், என் அண்ணனுக்கு நான் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கலாமே, அவன் புலம்பி இருந்திருப்பான், வேதனைப்பட்டு இருந்திருப்பான். நடந்த சரீர அந்த அசதியில் அவன் படுத்து நித்திரையாகிவிட்டான். அழைச்சவரோ நித்திரையாகவில்லை, படைச்சவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. யாக்கோபு, எந்த பூமியில் அழுது புலம்புகிறாயோ இந்த இடத்தை அவனுக்கு சொந்தமாக்குவேன். யாக்கோபு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அதை நிறைவேற்றும் மனம் நான் கைவிடுகிறதில்லை, நான் கைவிடுகிறதில்லை. யாக்கோபு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆராதனைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு நானே என் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டேனோ, எத்தனை பேர் எனக்கு அறிவுரை சொன்னார்கள், ஐயோ மீறி நடந்தேனோ, என் வாழ்க்கை எனக்கு பாதகமாய் போச்சு, நான் எடுத்த முடிவு, நான் இன்றைக்கு வாழ்வதா சாவதா இல்லைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே. என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரர்களே, கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிற ஸ்திரீகளே, பிள்ளைகளை நம்பியிருந்திருக்கலாம், புருஷனை நம்பியிருந்திருக்கலாம், கணவனை நம்பியிருந்திருக்கலாம், ஒரு அரசாங்க வேலை நீங்க நம்பியிருந்திருக்கலாம், எல்லாம் கை கொடுக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு எல்லாம் உங்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்தி நெருப்புல தூக்கி போட்ட புழுவை போல நீங்கள் தனிமையாய் அழுது புலம்பி கொண்டிருக்கிறதை பார்க்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உண்மை விட்டு எங்கேயான போவேன், உண்மை தவிர எனக்கு அடைக்கல் இல்லப்பா, உண்மை தவிர எனக்கு ஆதரவு இல்லை, நீதான் எனக்கு அடைக்கலம், நீதான் எனக்கு ஆதரவு. ஐயா, ஆதரவு என்று யார் யாரை நினைத்து வந்து நான் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஐயோ இயேசுவே, என் வாழ்க்கை ஏமாந்து போய்விட்டேன், நீர்தான் எனக்கு அடைக்கலாம், நீர்தான் எனக்கு அடைக்கலாம். ஸ்தோத்திரம். கடைசியாக 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது நாம் கேட்போம். என் குமாரனாகிய சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிறார். கடைசி நேரத்தில் தாவீது தன் செல்ல மகன் சாலமோனை அழைத்து அவர் சொல்லுகிற வார்த்தை, சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ இருதயம் நொறுங்கி போச்சு. சில பேர் நினைக்கிறீங்க, நான் தான் என் வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டேன், நானே என் வாழ்க்கைக்கு நான் பாதகனா மாறிட்டேன். இப்படிதான் இன்றைக்கு பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோட மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இருதயம் நொந்து கைவிடப்பட்ட ஸ்திரியை போல இளம் பிராயத்தில் கணவனை இழந்து தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை போல இளம் பிராயத்தில் அவளுடைய நிலை எப்படி இருக்கும்?
உங்களை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து சொல், தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த தேவன் சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, தாவீதுக்கு சொல்லி, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவா. தேடுப்பா, நீ அவரை தேடு, அவர் உனக்கு தென்படுவா. 10வது வசனம், இப்போதும் எச்சரிக்கை இரு சாலமோனே, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். நீங்கள் இருந்த ஆலயம், ஆலயத்தை கட்டுவதற்காக தேவனம் அழைத்து வந்திருக்கிறார். ஒன்று சரீர ஆலயம், மற்றொன்று கட்டடத்தின் ஆலயம். இரண்டும் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இது பலர் வந்து அமரும் பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இது அவருடைய வீடு, நாமும் அவருக்கு வீடு, நாமும் அவருக்கு வீடு. 2 வகை ஆலயத்தை ஒவ்வொரு மனுஷனும் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக சாலமோன் உன்னை தேவன் அழைத்து வந்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். இப்போதும் எச்சரிக்கை, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். வேலையில் இறங்கு நடப்பி என்று சொன்னான். 19, 20 வாசிக்கலாம். அதிலேயே, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். எழுதி தாவீதுட்ட கொடுத்திருக்கிறார். அதை இப்ப சாலமோன் படைக்கிறேன். என் ஆலயத்தை கட்ட தாவீது வந்தார். கர்த்தர், நீ கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், நீ கட்ட வேண்டாம், அநேகருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற, நீ கட்ட வேண்டாம். இப்ப சாலமோன் அந்த பொறுப்பு கொடுக்கிற, அப்பா இது தேவனுடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த சபையினுடைய வரைபடம் வருவதற்கு முன்பாக அநேக தாய்மார்கள் இந்த கட்டடத்தை பார்த்தாரு. பலர் பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் இப்படி நாங்க கட்டடத்தை பார்த்தோம், அஸ்திபாலமே போடாத பொழுது. நான் ஆண்டோட்ட அழுவேன், ஐயா நான் ஊழியக்காரன், எல்லாரும் வந்து இப்படி சொல்றாங்களே, எனக்கு நீர் அதை காட்டக்கூடாதா? எனக்கு நீர் அதை காட்டலாமே? ஒரு தடவை கூட ஆண்டவர் எனக்கு காட்டினதில்லை. பலர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சகோதரன் சொன்னார், அந்த சைடில் ஒரு தென்னமரம் இருந்துச்சு, அங்க நான் பில்லர் குழி வெட்டணும் அப்படின்னார். அந்த தென்னை மரத்து ஓரமா சொன்னார். எல்லாரும் சொன்னது அப்படியே நடந்தது. இந்த ஆலயம் கட்ட ஆரம்பித்த பிறகு எனக்கு ஆண்டவர் காண்பித்தார், மேல் மாடியை காண்பித்தார். அதுவரை ஆண்டவர் காட்டல. சாலமோனுக்கு தேவன், தாவீதுக்கு தேவன் தன் கரத்தினால் எழுதி கொடுத்தார் என்று தாவீது சாலமோன்ட்ட ஒப்படைக்கிறார். நீ இதை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாருப்பா, ஆகவே இந்த வேலைகளை நீ செய், துரிதப்படு அப்படிங்கிறார். வாசிக்கலாம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, ஆலயத்தை கட்டுகிற வேலையை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும், வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்து முடித்து தீரு மட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆலயம் கட்டுகிறது பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. ஆலயத்தின் கட்டுமான பணியில யார் ஈடுபடுறீங்களோ உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை ஆண்டவர் கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் வராவிட்டால் விலகுவார், கைவிடுவார், விலகுவார், கைவிடுவார். சாலமோனுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். சாலமோனே, தேவனுடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த வரைபடம் கிடைப்பதற்கு பல மாதங்கள் நாங்கள் ஜெபித்தோம். அந்த ஜெப விண்ணப்ப படிவமெல்லாம் நான் வச்சிருக்கிறோம் பத்திரமா. எத்தனை 40 நாள். ஆண்டவரே வரைபடத்தை தார். எந்த இன்ஜினியரும் அந்த உள்ளத்துல பேசும், இந்த வரைபடத்தை எங்களுக்கு வரைந்து தார், அவர் உள்ளத்துல நீர் பேசும். அருண் ஒரு இன்ஜினியர், சென்னையில் உள்ளவர். அவர் தான் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவர் தான் இந்த டிராயிங் போட்டு கொடுத்தவர். நம்ம சபையை சார்ந்த ஒரு பையன் அவர்கிட்ட வேலை செஞ்சார், அசிஸ்டண்டா. இவ்வளவு பெரிய கட்டணம் எங்கப்பா அது கிராமத்துல, என்ன இது சபை, சரி இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும்? அவர் பணத்தை சொன்னார். இவரை கேட்டார், நீ இதுல பணம் வாங்குவியா? இல்லை வாங்க மாட்டேன் ஐயா, நான் அதுல சபையில் ஒரு மெம்பர். சரி எனக்கும் பணம் வேண்டாம், இது என்னுடைய பங்களிப்பா இருக்கட்டும். அந்த இன்ஜினியரும் ₹1 பணம் வாங்கல, இந்த வரைபடத்தை போட்டு கொடுத்தார். அவர் போட்டு தருவதற்கு முன்பாக நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அழுதோம். ஆனா தாவீது சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, சாலமோன் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டதுப்பா, இந்த வரைபடம் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டது, எச்சரிக்கையாயிரு, இந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ முடித்து தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுகிறதும் இல்லை. எழுந்து நிற்போம். கைவிடாத கர்த்தர், கைவிடாத இயேசு.